டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். நம்ம எல்லாருமே மிஷின் லேர்னிங் படிக்கிறோம், எம்எல் படிக்கிறோம், ஏஐ படிக்கிறோம். பட் ஆனா இந்த மிஷின் லேர்னிங் குள்ள எத்தனை டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு, எதை எந்த இடத்துல டாப் பண்ணி நான் எந்த பர்டிகுலர் டெக்னிக்கை கால் பண்ணுன்றது தான் இங்க நிறைய பேருக்கு தெரியல. பட் அதை ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிளியரா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓகே நான் இந்த பர்டிகுலர் டெக்னிக் எடுத்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற கிளாரிட்டி உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். கரெக்டா? அதை இன்னைக்கு கத்துக்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் ஏஐ கோச் ஜான். இன்னைக்கு நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் பார்க்கலாம். ஸோ குவிக்கா நம்ம நம்ம டாபிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நேற்று நான் சொன்னதுதான் ஆஃப்லைன் பிரைவேட் மீட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கான அப்டேட். நிறைய பேருக்கு இங்க என்னை பர்சனலா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க நீங்க கேட்குறீங்க. அதனால ஐம் கமிங் டு சென்னை. டேட் போட்டிருக்கேன், பிளேஸ் போட்டிருக்கேன், டே என்னைக்குன்றது போட்டிருக்கேன், டைமிங்ன்றது போட்டிருக்கேன். இந்த டைம்ல சென்னையில ஒரு பிளேஸ்க்கு நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க பர்சனலா மீட் பண்ணணும்னா நீங்க கீழே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது பேயபிள் தான், ஃப்ரீ கிடையாது. ஒரு சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அது கீழே வேணும்னா டீடைல்ஸ் நீங்க கீழே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணுங்க. சென்னையில வரும்போது நம்ம டெஃபினட்டா மீட் பண்ணி நல்லா பேசலாம். ரைட். இப்போ என்னுடைய கோல் என்ன இந்த பர்டிகுலர் செஷன், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ குட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் டாபிக்ஸ் டிமிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த டாபிக் எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் யுவர் லைக். அண்ட் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத டேக் அவே பாயிண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கோச் அதை டீச் பண்ணுங்க, இதை டீச் பண்ணுங்க, இப்படி ஒன்று வந்திருக்கு, அப்படி ஒன்று வந்திருக்கு, அதெல்லாம் வரதான் செய்யும். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் கத்துருப்பீங்க இல்லையா, அந்த கத்துக்கிட்ட விஷயத்த ஃபர்ஸ்ட் கீழே போட்டுட்டு தென் யுவர் கொஸ்டின். சோ அதை மட்டும் நீங்க அந்த பேட்டர்ன்ல போட்டீங்கன்னா இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் அதை போடுங்க. நீங்க யாரோட வீடியோ பார்த்தாலும் சரி அந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போது இட் இஸ் கைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட். இஃப் யூ ஆர் வாட்சிங் ஃபுல் வீடியோ அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ரைட். இன்னைக்கு ஒரு டாபிக் உள்ள போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் ஃபார் பிகினர்ஸ். அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் இந்த டாபிக் எடுக்க போறேன். சோ அதனால ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்க போது நீங்க எல்லாருமே தொடர்ந்து பார்க்கலாம். பட் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கான ஆஃப்லைன் பிரைவேட் மீட்டப் பத்தின அப்டேட் நான் நேற்று சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி ஒரு 15 people நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 25 slots 35 slots அவைலபிளா இருக்கு. யாராட்டில் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ பிரைவேட்ல என்னை பார்க்கணும், ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி டைரக்ஷன் கொடுக்கறது என்னுடைய பிளான். நான் ஆஃப்லைன்ல யாரை மீட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டு வருவேன். ஸோ டேட்டிங் இருக்கு, டே இருக்கு, பிளேஸ் இருக்கு, டைம் இருக்கு, லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்து பே பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ரைட். யாராலும் என்னை பர்சனலா இதை தாண்டி மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கமிங் ஆன் திஸ் பர்டிகுலர் டே டு சென்னை. எந்த பர்டிகுலர் பிளேஸ் நான் டிசைட் பண்ணல, அது பண்ணப்படும். அது உங்களுடைய கம்யூனிட்டி குரூப்ல நீங்க ஜாயின் ஆகிடுவீங்க. அதுல டீம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிரேட். இந்த பர்டிகுலர் செஷனுடைய கோல் என்ன, நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் டெலிவரி பண்ண போறேன். ஸோ எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்னோட ரெக்வஸ்ட் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போயிருங்க. கோச் இந்த டாபிக் பத்தி பேசல, அதை பத்தி பேசல, இது பாதியில் அப்படியே கல்விட்டு நிக்குது, இது இப்படி இருக்கு, இந்த டாபிக்ஸ்ல நீங்க கடைசியில என்ன கத்துக்கிட்டீங்கன்றத போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போடலாம். ஐ வுட் பி டெஃபினெட்லி ஆன்சரிங் டு யூ ஆல். கிரேட். அதே மாதிரி டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். யார் இதை பார்க்கலாம், எனக்கு ஏஐ மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அந்த டெக்னிக்கல் டாபிக்ஸ் சிம்பிளிஃபைடா யாராவது சொல்லி கொடுத்தா இட் வில் பி கிரேட் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த செஷன் மேல நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் டீச் பண்ண போறேன். நீங்களும் இது ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு ஒரு டாபிக் போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். நமக்கு மொத்தம் 5 டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்கு. மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது நிறைய பேருக்கு தெரியும். செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதுவும் நிறைய பேருக்கு தெரியும். தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இது எல்லாத்துக்கும் தெரியும். பட் அடுத்த 2 டெக்னிக் தான் நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதே மாதிரி செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த 2 டெக்னிக்ஸை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தியரி குயிக்கா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் அதுக்கு சப்போர்ட்டபிளான ஸ்கிரிப்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அகைன் என்னோட கோல் ஸ்கிரிப்டிங் கிளைண்ட் என்ன டைப் பண்றது பிளான் கிடையாது. அது எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றது காமிக்கிறது என்னுடைய கோல். அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்? இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் வே இன் விச் we teach machines how to make predictions when a question is asked later. ஓகே, ஒரு குழந்தைகிட்ட எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்து நம்ம இதான்ப்பா 2/2 = 4, 2/3 = 6 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா, இப்போ 4/6 = எவ்வளோ, அப்ப நல்லா கரெக்டா ஆன்சர் பண்ணுது. அதே மாதிரி தான் மிஷினுக்கும். அப்ப இன்புட்டையும் அவுட்புட்டையும் அந்த குழந்தைகிட்ட எப்படி கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிளைண்ட் டேட்டால அந்த இன்புட் அவுட்புட் இருந்து நம்ம அந்த மாதிரியான அல்காரிதம்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். when to use it. To use supervised learning, our data set should contain both inputs and output. Client கொடுக்கிற data input output இருக்கும். Okay, where to use this? ஏதாச்சும் ஒரு example. Imagine a client asks, can you predict how many people will enter into Palani temple on Monday? Palani temple இருக்கு இல்லையா? As a human, it is very hard to predict. But if we can train a machine to do it. ஏன்னா பழனி டெம்பிள்ல பயங்கரமான ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இன்னைக்கு எத்தனை பேர் தோராயமா சொல்ல முடியுமே தவிர்த்து ஓகே இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டைம்ல இத்தனை பேர் வர போறாங்க அப்படின்றது எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட் நம்பர் யாராலையும் சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு ரேஞ்சை நம்மளுக்கு ஒரு மிஷின் போய் கேட்டா அது ஆக்சுவலா சொல்லும். ஏன்னா அந்த டேட்டா பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சீசனை வச்சு மாறும், டைமிங்கை வச்சு மாறும், இதெல்லாம் மாறும். ஸோ அந்த மாதிரிலாம் மிஷின்ஸ் கொடுத்துட்டோம்னா அழகா டேட்டா மட்டும் போட்டோம்னா ஏன்னா எத்தனை டேட்டா நீங்க மைண்ட்லயே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. கரெக்டா? அதனால மிஷின்ஸ் இருக்கு. அந்த மிஷின்ஸ் அந்த டேட்டா ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டோம்னா நீங்க அழகா போயிட்டு ஓகே சண்டே
மண்டே இந்த பர்டிகுலர் டைமிங்ல இப்படி வெதர் இப்படி இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வர போறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு நிறைய அதுக்கு மாதிரியான திங்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டேட்டா செட் ரெக்யர்மெண்ட். இஃப் யூ ஒன்லி கலெக்ட் 1 week's data like Monday 500 people, Tuesday 250 people, Wednesday 350 people, and Saturday 1500 people. This is not enough. With just 7 rows, we can't teach the machine properly. So we need at least 6 months of data, around 10,000 rows. That way the machine will see Mondays, many Tuesdays, many Wednesdays, and the அந்த மாதிரி நிறைய இருக்கிறனால it can learn the pattern. So அதனால வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து அதிகமா நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் மேனுவலா கலெக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையாவே மண்டே எத்தனை பேர் வந்திருக்காங்க, டியூஸ்டே எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்காச்சும் கலெக்ட் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்க, டேட் வந்து பாத்தீங்கன்னா 6 January 7 January. இதெல்லாம் ஆக்சுவலா ரியல் டைம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரியல் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஸ்லிப்பட் மாதிரி காமிக்கிறேன். டே வந்து பாத்தீங்கன்னா எப்படி, வெதர் எவ்வளோ, ஃபெஸ்டிவல் எவ்வளோ, எத்தனை விசிட்டர்ஸ் விசிட் பண்றாங்க, ஒய்னா எத்தனை விசிட்டர்ஸ் எஸ் விசிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணுறாரு. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ஸ்ல என்ன, நம்மளுக்கு டேட்டு, டே, வெதர், அப்புறம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் விசிட்டர்ஸ்னுடைய கவுண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ். அவுட்புட் என்ன, விசிட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், வென் டு யூஸ் இட், வேர் டு யூஸ் இட், ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா ரெக்யர்மெண்ட், இன்புட் அண்ட் அவுட்புட்லாம் எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இம்ப்ளிமெண்டேஷன் போய் பார்த்து இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளோட டேட்டா செட். இப்போ டேட்டு, டே, மந்த், வெதர்லாம் சன்னியா இருக்கா, ரெய்னியா இருக்கா, கிளவுடியா இருக்கா, இதை பொறுத்து பர்டிகுலர் என்ன ஃபெஸ்டிவல் சீசனா இருக்கா, எத்தனை டே வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஆக்சுவலா விசிட் பண்றாங்க, எத்தனை டே மண்டே ஆக்சுவலா விசிட் பண்றாங்க, மண்டே ரெய்னில எத்தனை பேர் விசிட் பண்றாங்க, இப்போ அடுத்து மண்டே கிளவுடில எத்தனை பேர் விசிட் பண்றாங்க. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ், இன்புட் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் அப்சர்வேஷன்ஸ் நம்ம வந்து இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த டேட்டா நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறோம்னா, as usual importing the necessary libraries. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், there are 9 steps involved in the total life cycle of a data scientist. ஃபர்ஸ்ட் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்காக ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம், பிகாஸ் அது ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒரு நிறைய பேர் உள்ள டெம்பிள்குள்ள வராங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பல ரிசோர்ஸ் வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு, ஆர்கனைஸ் பண்றதுக்குலாம் தேவைப்படும். ஸோ அது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கிறனால தான் ஸ்டெப்புக்குள்ள இருக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். அதுல எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு, அதே மாதிரி ஏதாச்சும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறோம். கொஞ்சம் டேட்டா விசுவலைசேஷன் கூட பண்ணி பாத்துட்டோம்னா சண்டே வந்து ஓகே, மோஸ்ட்லி வந்து இதை டேட்டா விசுவலைசேஷன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம குவிக்கா தெரிய வந்துடும். இது வந்து தேர்ட் ஸ்டெப். டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள தான் டேட்டா விசுவலைசேஷன் ஸ்டெப் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து ஒரு 3000 பேர் வந்து தோராயமா வராங்க. மண்டே கம்மியா தான் வராங்க, டியூஸ்டே வந்து 10 வராங்க. இது வந்து y axis கூட நீங்க கம்பைன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் பாக்ஸ் பிளாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ப்ரிப்பரேஷன். அது வந்து டேட்டா நம்மளுடைய இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்டா இருக்கு, வெதர் டெக்ஸ்டா இருக்கு, ஃபெஸ்டிவல்ல டெக்ஸ்டா இருக்கு. மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டெக்ஸ்டா இருந்தா அதுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா அதெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸா மாத்துவோம். அதான் டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ்ல லேபிள் என்கோடர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸா மாத்திட்டோம். அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மாடல் பில்டிங். அதுல எதுலாம் இன்புட்ஸ் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்றோம், எதுல அவுட்புட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பிரிச்சதுக்கு அப்புறமா ட்ரைனிங் டேட்டா, டெஸ்ட் டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரிப்போம். மிஷின் லேர்னிங் படிச்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா வருதுன்னு பாத்துக்கோங்க. மாடல் பில்டிங் அப்புறம் 6th ஸ்டெப் வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ஒரு லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் கூப்பிட்டு இதாப்பா இன்புட், எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின். இன்புட் எல்லாம் இதுதான், அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ உங்களுக்கு நான் இன்புட் அவுட்புட் கொடுத்தேன், நீ ட்ரெயின் ஆயிக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மாடல் டெஸ்டிங். ஸோ மாடல் டெஸ்டிங்ல வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுக்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் நடக்க போது. இந்த ஒய் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா ரிசல்ட் எல்லாம் கொடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு என்னென்ன ஆன்சர்ன்றது வந்துடும். அதுக்கப்புறம் மாடல் இவாலுவேஷன் பண்றதுக்கு ஒரு சில ஸ்கோர்ஸ்லாம் இருக்கு. அது நீங்க இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆக்சுவல் வர்சஸ் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதை நான் பின்னாடி வேணா சொல்லி தரேன். பட் இப்போ வந்து என்னுடைய கோல் வந்து அந்த மிஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பெனிஃபிட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்ன? ப்ரெடிக்டிங் டெம்பிள் ஃபுட்ஃபால்ஸ். ஃபுட்ஃபால்ஸ் எத்தனை பேர் என்டர் பண்ண போறாங்க? ப்ரெடிக்டிங் டெம்பிள் ஃபுட்ஃபால்ஸ் transforms crowd management from a reactive challenge into a proactive opportunity, ensuring a safer and more efficient experience for all. ஏன்னா நிறைய பேர் கும்பு உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த மேனேஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டே வந்து இன்புட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எத்தனை நாளைக்கு எந்த அன்னைக்கு எத்தனை பேர் கிளவுடியா இருந்து எத்தனை பேர் வர போறாங்க ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கிரௌட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் இதுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு பர்சன் அந்த ஃபீல்ட்ல போயிட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. மேனுவலா டேட்டா எழுதிட்டு ஒரு 10,000 அப்சர்வேஷனோ இல்லை எவ்வளவு நாள் கொஞ்சம் ஒரு டேட்டா கலெக்ஷனுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவா நம்மளுடைய சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ் எப்படி இருக்கும்? இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து டு யூஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ் அவர் டேட்டா ஷுட் கண்டெயின் போத் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். இல்லாட்டா நீங்க போய் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு புட் சம் எஃபர்ட்ஸ். இப்போ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக் வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக் அப்படின்னு சொன்னா அதுவுமே நம்ம வந்து என்னன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்? இட் இஸ் a way to teach machines to find patterns or groups in data without knowing the answers beforehand. Unlike supervised learning, there is no output labels file. Only question paper தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்சரை நீங்க தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல ஆல்ரெடி சன்னியா
இருந்தா நம்மளுடைய கிளைண்ட் கொடுத்த டேட்டா செட்லயே இல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண டேட்டா செட்லயே அழகா எக்ஸாக்டான கவுண்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் தேர் கமிங் அப்படின்றது. இங்க அதெல்லாம் இருக்காது. இது ஜஸ்ட் இன்புட் டேட்டா மட்டும் தான் இருக்கும். அந்த அவுட்புட்டை நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு when to use it பாருங்க. when we use unsupervised learning we have only input data and we want to discover hidden structures and clusters or patterns in it. அது customer segmentation அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது நான் ஒன் பை ஒன் வரேன். where to use it example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். imagine a retail store wants to understand its customers better. they have data like age, monthly spend, number of visitors per month, but they don't know which customers are high spenders or low spenders. Manually, it is difficult to identify patterns. With unsupervised learning technique, the machine can automatically group similar customers together. நல்ல முக்கியமா பார்த்துக்கோங்க, இந்த unsupervised learning techniqueல நம்மளுக்கு இந்த கிளஸ்டரிங், அதாவது இந்த குரூப்பிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும். அப்போ ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா பல கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் பையஸா இருக்கலாம். ஒரு சில கஸ்டமர்ஸ் எப்போ வந்து ரிப்பீட்டட் வந்தாலும் ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவாங்க. சில பேர் ரிப்பீட்டட் வந்தாலும் ஒரு 2,000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து யார் டாப் யார் லிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஃபார்முலா போட்டுட்டு செக்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு வந்து இன்புட்ல அது ஆக்சுவலி இருக்காது. பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஒரு லாஜிக் வந்து எழுதணும் இல்லையா? லாஜிக் எழுதி நம்ம பிரிப்போம்ல, அதுக்கு பேர் தான் செக்மெண்டேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக். வேர் த இன்புட் டேட்டா won't have output, பட் நம்மளுக்கு என்ன யூஸ் கேஸ் தேவை அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மிஷினாவே அதை இமீடியட்டா ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறது. மேனுவலா ஒரு ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் பேர் என்டர் ஆவாங்க. 2 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு யூஸரும் கையில பார்த்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு மிஷின் சப்போர்ட் வேணும். ஓகே, டேட்டா செட் ரெக்யர்மெண்ட். we need input data only. For example, 15 customers with features like age, monthly spend. There is no label saying high spender or low spender. The machine will discover that. Okay, புரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி கஸ்டமர் ஐடி நம்பர்லாம் இருக்கு, அவங்களோட ஏஜ் இருக்கு, மந்த்லி ஸ்பெண்ட் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி ஸ்பெண்ட். இப்போ இதை வச்சு இவங்க வந்து ஹை ஸ்பெண்டரா லோ ஸ்பெண்டரா எவ்வளவு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க மந்த்லி ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கோட் இம்ப்ளிமெண்டேஷன்ல போய் பார்த்து இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் யூசிங் பைத்தன் கோட். அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சிச்சு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். சோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, ஒரு 10,000 அப்சர்வேஷன். தேர்ட் ஸ்டெப் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா வந்து நம்ம ஓகே எந்த நல்ல இன்டர்வியூ இல்ல. ஃபோர்த் ஸ்டெப் டேட்டா ப்ரிப்பரேஷன். நத்திங் டு ப்ரிப்பேர் as all the data is numbers. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸா தான் இருக்கு. பட் கஸ்டமர் ஐடி வந்து நம்ம வந்து தூக்கிடுவோம். இப்போ ஏஜும் மந்த்லி ஸ்பெண்டை வச்சு தான் நம்ம வந்து குரூப் பண்ண போறோம். ஏன் தூக்க போறோம் அப்படின்னா தேவைப்படாது. அதெல்லாம் நான் பின்னாடி திருப்பி இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்லாம் சொல்லும் போது நான் டீச் பண்றேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். பட் இப்போதைக்கு அந்த சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட்ங்கிறது டெக்னிக் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடல் பில்டிங்காக நம்ம வந்து அந்த ஏஜ் அண்ட் மந்த்லி ஸ்பெண்ட் மட்டும் எடுக்கிறோம். மாடல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் டெக்னிக் வந்து நம்ம வந்து கூப்பிடுறோம். எனக்கு வந்து 4 குரூப் வந்து ஆக்சுவலா வேணும் அப்படின்னு மாதிரி சொல்றோம். 4 குரூப் எடுத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றோம். ஸோ இன்புட்டை மட்டும் தான் கொடுக்குறேன். அந்த கிளஸ்டர்ஸ் என்ற அவுட்புட் வந்து அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து டெஸ்ட் பண்றேன். தேர் ஆர் டிஃபரெண்ட் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல பேசிக்கலாம். இவாலுவேஷன் டெக்னிக்ஸும் நிறைய இருக்கு, அது ஃபியூச்சர்ல நம்ம வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ்ல அதாவது எப்படி டிப்ளாய் இருக்குன்றது பார்த்து ஓகே ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, 30 to 40 எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, இதனுடைய டேக் அவே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், எப்படி இன்டர்பிரட் பண்ணோம். எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 80 to 70 ஏஜ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஒய் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 ஸ்பெண்ட் பண்றவங்க இருந்து மேக்ஸிமம் 20,000 per month ஸ்பெண்ட் பண்றவங்க இருக்காங்க. கலர் டாட்ஸ், ஈச் டாட் ரெப்ரசன்ட்ஸ் a customer. That color shows cluster assignment from K-means. Okay, observations. There appear to be 4 clear horizontal bands. These are your clusters. Okay, each cluster group customers with a similar spending habits irrespective of age. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர். இப்போ இந்த கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா irrespective of age இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 5,000 தான் இந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பச்சை கலர் யாரு, எல்லோ கலர் யாரு, இந்த பர்டிகுலர் இந்த கலர்ல யார் அப்படின்றது ஆல்ரெடி இந்த 0-1 கோடு வச்சு தான் நாங்க வந்து கலர் அண்ட் கோடிங் போட்டுருக்கோம். அழகா நம்ம கோட்ல என்ன பண்ணிக்கலாம்னா வேற இந்த கிளஸ்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் எடுத்து அவங்கள தான் அவனுக்கு வந்து லோ ஸ்பெண்ட் கஸ்டமர்ஸ், இவங்கலாம் வந்து ஹை ஸ்பெண்ட் கஸ்டமர்ஸ், இவங்க வெரி ஹை ஸ்பெண்ட் கஸ்டமர்ஸ் பிரிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சியாதான் key insight. The machine automatically grouped based on the spending patterns, which can help for targeted marketing. வேற ஏதாச்சும் ஆஃபர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஹை கிளாஸ் கஸ்டமர்ஸ்க்குலாம் இதெல்லாம் நீங்க ப்ராடக்ட்ல வாங்கிருக்கீங்க சார், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் வந்து நம்ம வந்து பர்சனலைஸ்டா சென்ட் பண்ணும்போது சேல்ஸ் அதிகமாக நடக்கும். ஸோ அதுக்காக இதோட யூஸ் கேஸ். இப்போ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நிறைய பண்ணலாம். கிளஸ்டர்ஸ் வந்து கிளஸ்டர் அனாலிசிஸ் பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா 0 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எவ்வளவு ஏஜ், அவங்க ஏஜ் கேட்டகரி எவ்வளவு, ஆவரேஜ் ஏஜ் கேட்டகரி இது, அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்ட் இது 44 ஏஜ், இப்போ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்ட் இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் ஆக்ஷன் ஹை ஸ்பெண்டர்ஸ், விஐபி ஆஃபர்ஸ், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. மீடியம் ஸ்பெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரீன் கலர் இருக்கிறவங்க டார்கெட்டட் அப்செல்லிங் பண்ணலாம். லோ ஸ்பெண்டர்ஸ்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் டு இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான நம்மளுக்கு வந்து விஷயங்கள இந்த அன்சூப்பர்வைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் டெக்னிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ்னா என்ன, சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டெக்னிக்ஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ சூப்பர்வைஸ்ட்ல இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டால இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஃப்ளோ வந்து 9 ஸ்டெப்ஸ் ஃப்ளோ வந்து சேம் தான். பட் ஆனால் அது எப்படி அல்காரிதம் வந்து நம்ம கால் பண்ண போறோம்,
இன்புட் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து முக்கியமான ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த டைப் வந்து இப்போ வந்து பார்க்க போறோம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தேர்ட் டெக்னிக் வந்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா, இட் இஸ் a way of teaching machines how to make decisions by giving them rewards for good actions and penalties for bad ones. The machine then learns which chooses give maximum reward in the longer run. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து எடுத்துக்கோங்களேன். ஒரு குழந்தைய வந்து ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல நீங்க அனுப்பிச்சுட்டு, ஏப்பா நீங்க குழந்தைங்க இருக்க, இங்க அம்மா இருக்காங்க, இந்த குழந்தை வந்து அம்மாட்ட போய் ரீச் பண்ணணும். அப்போ இந்த குழந்தை அம்மாட்ட போய் ரீச் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டெப்பா ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சு வரலாம். இல்ல இந்த லெஃப்ட் சைடு போயிட்டு எங்கேயோ செவுத்துல போய் அடி வாங்கிட்டு திருப்பி இந்த பக்க பொசிஷனுக்கு வரலாம். இல்ல நீங்க அடி வாங்கிட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அப்ப இந்த குழந்தை வந்து இல்ல நான் இந்த பக்கம் தான் போகணும், அங்க போய் பார்த்தா அங்க ஏதாவது நெருப்பு இருக்கும், திருப்பி போயிட்டு தெரியாம கை வச்சுட்டு சூடாயிடும், அப்ப திருப்பி இங்க வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஒரு என்விரான்மெண்ட் குள்ள ஒரு ஏஜென்ட், நல்ல டேர்ம்ஸ், அந்த குழந்தை தான் ஒரு ஏஜென்ட். இந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்விரான்மெண்ட் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட் இருந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லணும், அதுதான் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். ஸோ ஏஜென்ட் அந்த என்விரான்மெண்ட். தேர்ட் ஸ்டேட் வந்து அந்த ஃபுல் என்விரான்மெண்ட்டையும் இந்த குழந்தை வந்து இட் செல்ஃப் வில் எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஃபுல்லா அந்த என்விரான்மெண்ட்ல வந்து பல விஷயங்களை வந்து அங்க இங்க போய் கத்துக்கிட்டு, அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் அதை வந்து எடுத்து ஃபார்வர்ட் ஸ்டெப் வைக்கும் போதும் ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். நான் வந்து 10 மார்க் கொடுப்பேன். அதாவது இங்க அம்மா இருக்காங்க, கரெக்டான ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது அப்படின்னா. இல்ல இந்த பக்கம் எடுத்து வச்சுன்னா -10 மார்க் கொடுப்பேன், இந்த பக்கம் எடுத்து வச்சுன்னா -10 மார்க் கொடுப்பேன். அப்ப ஆக மொத்தத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நான் வந்து I'll be giving them பாசிட்டிவ் ரிவார்டு வந்து கொடுக்க போறேன். சோ அப்படி அந்த குழந்தை வந்து அதுவாவே கத்துக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பொசிஷனுக்கு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நான் வந்து சேருவேன் அப்படின்றத நான் வந்து அந்த என்விரான்மெண்ட் தான் கொடுக்க போறேன். அதுவாவே கத்துக்குது. இப்ப திருப்பியும் கத்துக்கிட்டது, ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேபி ஃபர்ஸ்ட் டைம் வரதுக்கு ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் வந்து திருப்பி அதே குழந்தைங்க இருக்குன்னா அதே என்விரான்மெண்ட் கொடுத்தனா திருப்பி ஒரு 4 மணி நேரம் தரும். அப்ப அடுத்தது ஃபாஸ்டா வந்துடும். சோ இதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல யார் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த ஏஜென்ட்ல அந்த என்விரான்மெண்ட்ல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபுல்லாவே கோட் எழுதிடுவாங்க. அப்போ இது வந்து இந்த ஏஜென்ட் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அது கத்துக்குது, செகண்ட் ஐட்ரேஷன் எப்படி கத்துக்குது. அப்போ அந்த டைம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். என்ன கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை வச்சு அதுவாவே கத்துக்குதோ, நம்மள எப்படி கத்துக்கிட்டு வந்தோமோ, இந்த தமிழ் பேசுறது இங்கிலீஷ் பேசுறது எப்படி கத்துக்கிட்டு வந்தோமோ நம்மளாவே கத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான். சோ அதுதான் reinforcement learning. So when to use it? We use reinforcement learning when the outcome depends on the sequence of decision and the machine has to learn by trial and error, not from a fully labeled data set. நான் சொன்ன மாதிரி தான் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, no ready-made or input-output data set like supervised learning மாதிரி இருக்கு. X and output இருக்காது. Instead the machine interacts with the environment and learns strategy over the time. சொல்லிட்டேன். Okay. Where to use it? Example. Okay. Think of a child like playing a video game. The first time they just press random buttons. Slowly they learn which actions make them win points and which causes them to lose a life. They eventually master the strategy. இன்னைக்குமே நீங்க வந்து NFS கேம் விளையாடுறீங்க, பிளே ஸ்டேஷன் விளையாடுறீங்கன்னா எது எக்ஸ், எது ரவுண்டு, ஸ்கொயர், ட்ரையாங்கிள், என்னப்பா அது ஒன்றும் புரியலையே, இது மாதிரி இருக்கும். பட் ஈவென்ச்சுவலி நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மெக்கானிசம் வந்து அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னிக் வச்சு தான் நம்ம வந்து சைனாவோட டீப்சீக் மாடல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெக்னிக் வச்சு இந்த ChatGPT எப்படி இவங்க சூப்பர்வைஸ் லேர்னிங் வச்சு பண்றாங்க. பட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெக்னிக் வச்சு ChatGPT அதே கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு விட்டது இந்த சைனா காரங்க தான். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலியமாக நாங்கள் பண்ணிட்டோம்ப்பா. ஏன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிச்சு, ஃபாஸ்டர் அவுட்புட்டுமே இருந்துச்சு. சூப்பரான ஒரு சாதனை வந்து பண்ணிருக்காங்க. டேட்டா செட் ரெக்யர்மெண்ட் பத்தி என்னன்னா, unlike supervised learning, we don't give input and output columns ahead of time. Instead we define என்ன environment where the agent operates, agent the learner and the decision maker எப்படி இருப்பாங்க, actions what choices are available, reward signal, feedback signal பாசிட்டிவா நெகட்டிவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல் maximizing long term reward. So இதெல்லாம் அந்த கோல் என்னன்னா இந்த இடத்துல நீ வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். So key point, the agent learns by trying, failing and slowly improving, like trial and error learning in real time. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் மிஷின் சூப்பர்வைஸ் லேர்னிங் என்னன்னு கத்துருக்கோம், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து நல்லா அதை பாத்துக்கோங்க. நான் ஒரு கோட் வந்து காமிக்க போறேன். பட் இந்த கோடு வந்து there are 2 types of programming language சொல்லுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொரு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மாடுலர் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஹவு டு பில்ட் ஜார்விஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் பண்ணும்போது agent.py ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க, requirement.txt ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி prompts.py அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து மெயின் agents.py இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க போறோம். அப்போ இங்க டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் .py இருக்கலாம், டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் இன்டர்கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் மாடுலர் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இட்ஸ் நாட் மாடுலர், இட்ஸ் டைனமிக். அப்படின்னா நீங்க ஒரே ஸ்ட்ரக்சர்ல அப்படியே ஒரே பர்டிகுலர் ஃபைல்ல அப்படியே எழுதிக்கிட்டே போகணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு டாக்குமெண்டேஷன் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றேன்.
கஷ்டமா தான் இருக்கும். ஆஸ்கிங் ஆக்ஷன் மாஸ்கிங் இந்த டாக்ஸி என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஜிம்னாசியம் அப்படின்னு இந்த என்னுடைய பர்டிகுலர் இந்த டுட்டோரியல் லிங்க் வந்து நான் கீழே அனுப்புறேன். இது அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பாருங்க எப்படி கோடிங்கா இருக்கணும். பைத்தனை தான் போட போறாங்க. பட் இந்த லெவல் ஆஃப் கோடிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறத விட இது வந்து டோட்டலாவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் பைத்தன்ஸ் தான் போடுறாங்க. இப்போ நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆக்சுவலா அதை டீச் பண்றதுக்கே மினிமமா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 4 hours தேவைப்படும். இந்த கோடிங் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேபி நான் ஃபியூச்சர்ல வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த லிங்க் வந்து பாருங்க, இந்த download.pnb ஃபைல் கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக்லயே நான் அப்லோட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். இதை டீச் பண்ணா லேட் ஆகும். பட் ஆனா அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு லைனா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். பட் ஃபுல்லாவே பைத்தன் தெரிஞ்சவங்களுக்கு நான் பைத்தனை வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஒரு கோர்ஸ்ல அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சாவே இது அழகா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இப்போ ஒன்று நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்கு. சூப்பர்வைஸ் தெரிஞ்சிருச்சு, அன்சூப்பர்வைஸ் தெரிஞ்சிருச்சு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தெரிஞ்சிருச்சு. சூப்பர்வைஸ் லேர்னிங்னா கிளைண்ட் கொடுக்குற டேட்டால போத் இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கும். அன்சூப்பர்வைஸ்னா கிளைண்ட் கொடுக்குற டேட்டால ஒன்லி இன்புட் பண்ணதா இருக்கும். நம்மளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்விரான்மெண்ட் மட்டும் கொடுத்துருவேன், ஏஜென்ட்டை சப்ளை பண்ணிடுவேன், அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்து டைனமிக் ப்ரோக்ராம்ல போட்டுருவேன். இப்போ ஏஜென்ட் அதுவாகவே அந்த என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கணும். அடுத்த டைம் அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்டா அதனுடைய கோலை நோக்கி ஓடணும். இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இன்னும் செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு, செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு. நாளைக்கு நம்ம வந்து அந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நாளைக்கு செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் டெக்னிக்ஸ் பத்தி அதிகமா யாரும் இங்க சொல்லிக் கொடுக்கல, குறிப்பா தமிழ் அதிகமா யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் வந்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பீப்புளுக்குலாம் நான் வந்து உள்ள படிச்சுட்டு இருக்கிற இன்டர்வியூ எல்லாம் போகும்போது சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் தாண்டி வேற ஏதாச்சும் எனக்கு மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் தெரியுமான்னு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே சார், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சரி, வேற அவங்க வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டீச்சிங் உள்ள வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு, அட்லீஸ்ட் டெர்மினாலஜி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். இருந்தாலும் அந்த இன்டர்வியூ ஃபேர்ல வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வர மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக. ஸோ நாளைக்கு ஒரு டாபிக் வந்து செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங்கா இருக்க போது. ஸோ இந்த பர்டிகுலர் செஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துட்டு வந்து டீச் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன். பட் நீங்க ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. தட் இஸ் சம்திங் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அடுத்த கேள்வி நீங்க வந்து கோச் அது வேணும் இது வேணும் எல்லாரும் கேக்குறீங்க. அதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி டேக் அவே பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ்ன்றத போட்டுட்டு then ask your questions. I will be very much happy. Okay, நம்ம நாளைக்கு பாப்போம். This is your A coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.